எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பட்டு சாரி பார்த்து. அதனாலதான் இன்னைக்கு வந்து பட்டு சாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கிட்ட கொஞ்சம் வந்து நியூ கலெக்ஷன் இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நியூவா வந்திருக்கிற கலெக்ஷனை பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் வாங்கின இந்த சாரி கிரீன் கலரு, நல்ல பேரட் கிரீனுக்கு நல்லா நாவப்பழ கலர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. இந்த சாரி வந்து நல்லா பியூர் பட்டு சாரிங்க, ஹேண்ட்லூம் சாரி. இந்த சாரிங்க மீனா புட்டா போட்ட சாரி. இது நல்லா பேரட் கிரீனு, அதில் வந்து நல்லா நாவப்பழ கலரில் வந்து மீனா புட்டா போட்டிருக்காங்க பாருங்க. அங்கங்கே நல்ல ஜரி ஒர்க்கை வந்து அதில் வந்து மீனா புட்டா வந்து நாவப்பழ கலரில் போட்டிருக்காங்க. பார்டர்லெஸ், இந்த சாரிக்கு பேர் பார்டர்லெஸ். அப்படின்னா வந்து ஜருகை இருக்காது, ஜருகை இல்லாமல் பட்டே அப்படியே பார்டராக வந்திருக்கும். சரிங்களா? கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பார்டர் கலராக பார்டராக வந்திருக்குது, ஆப்போசிட் கலராக வந்திருக்கு பாருங்க, நாவப்பழ கலரு பாருங்க. முந்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஜருகை வச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா நாவப்பழ கலரில் அழகாக இருக்குது முந்தி. இது வந்து கைத்தறி பட்டுங்கிறதுனால நாங்களே வந்து டேசில் இது போட்டு கொடுத்துருவோம், நல்லா குஞ்சும் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே வந்து முந்தி சைடு வந்து குஞ்சும் வச்சு கொடுத்துருவாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்களா? இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்துடலாம். ப்ளவுஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இதே போல் பிளைன் ப்ளவுஸ் தான் வரும். பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு வர சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் தான் வரும். சரிங்களா? இந்த பட்டு சாரீ வந்து நமக்கு வந்து 7000 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இது வந்து 1.5 வார்ப்பு சாரீங்க. ஓகே, இந்த சாரீ எல்லாமே இப்போ நான் இன்னைக்கு காட்டுக்கிற சாரீ இது எல்லாமே வந்து 1.5 வார்ப்பு சாரீ. ரேட் இன்னொரு டைம் சொல்லிடுங்க. இடுப்பு தெரிஞ்சதில்ல. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கைத்தறி பட்டு சாரீ எல்லாமே வந்து 7000 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? எல்லாமே 1.5 வார்ப்பு சாரீங்க, பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சது, பியூர் பட்டு சாரீங்க. அழகாக இருக்குல்ல? சூப்பர். இப்போ அடுத்த கலர் பார்க்கலாமா? இதுதான் அடுத்த கலர். இதுவும் நல்லா நாவப்பழ கலருங்க. நாவப்பழ கலருக்கு கான்ட்ராஸ்ட் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ப்ளூ கலர், நார்மலாக நம்ம ப்ளூ கலர் போடுவோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கா? முந்தியும் ப்ளூ கலர், முன்ன காட்டின அதே டிசைன் தான், ஆனால் கலர் மட்டும் கான்ட்ராஸ்ட்டு. அதோட நம்ம பாடியில் இருக்கிற இந்த பூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து ப்ளூ கலராக இருக்கிறதுனால பாடியில் இருக்கிற பூவும் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க்கில் ஒரு பூவு, அதுக்கு லீஃப் மட்டும் மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா அழகாக பெல்லு மாதிரியும் நல்லா ஃப்ளவர் டிசைன், 2 டிசைன் மாற்றி மாற்றி சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் பாருங்க. சாரீ ஃபுல்லாக வருதுங்களா? இதுதான் இந்த சாரியோட டிசைனு. இதுலேயுமே வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக தான் வரும் பாருங்கள். எல்லா சாரிக்குமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டு கைக்கு வந்து ஒரு லைன்ஸ் மட்டும் கொடுத்து மற்றபடி பிளைனாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். சாரி பற்றின டீட்டெயில் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன், அதனால் நான் இப்போ கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த கலர் சாரி நல்லா ஆனந்தா ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலரு. அதுக்கு வந்து நல்லா லேவண்டர் கலர் பாருங்கள் பார்டராக கொடுத்துருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்ட் வந்து லேவண்டர் கலர் கொடுத்துருங்க, லைட் லேவண்டர். மேலே வந்து நல்லா ஆனந்தா ப்ளூ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர். அதில் வந்து உள்ள மீனா ஒர்க் வந்து மேங்கோ டிசைனில் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர் டிசைனில் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சூப்பராக இருக்கா? இதுக்கு முந்தி பாருங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்ன போட்ட 2 சாரிக்குமே வந்து பாக்ஸ் பேட்டர்ன்ல முந்தி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்டர் டைப்ல முந்தி போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே ஜரி ஒர்க்கு தான், ஆனால் ரொம்ப அழகா இருக்குது. நடுகாண்டு இருக்கிற இந்த ஜரி ஒர்க்கு பிடிச்சி கட்டினா காட்டு தெரியுதா? சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க கலர் செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச கலர் அதுக்கப்புறம் நாங்கள் பிரித்து காட்டுறோம். ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் நல்லா சாண்டில் கலருங்க, நல்லா சந்தன கலரு. அதுக்கு வந்து லேவண்டர் கலர் வந்து கான்ட்ராஸ்ட். சந்தன கலருக்கு இந்த லேவண்டர் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து மேக்ஸிமம் நமக்கு கடைகளில் கிடைக்கவே கிடைக்காது இந்த கான்ட்ராஸ்ட்டு. அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
முந்தி பாருங்க, முன்ன போட்ட அதே சேம் டிசைனே தான் முந்தி டிசைனு. எல்லாம் ஒரே அதே சேம் டிசைன் தான். போன சேரீல காட்டின அதே சேம் டிசைன் தான். ஆனால் கலர் மட்டும் நல்லா சந்தன கலருக்கு வந்து லாவெண்டர் கலர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உள்ள இருக்கிற மீனா ஒர்க்ல இருந்து எல்லாமே சேமாக தான் இருக்கு. மேங்கோவில் மீனா ஒர்க்கு, ஃப்ளவரில் மீனா ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த மீனா ஒர்க்கு மட்டும் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பண்ணது மட்டும் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு கலரு. கான்ட்ராஸ்ட் கலரை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த சாரி பட்ரோஸ் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிங்க் தான் இது. அந்த பிங்க்குக்கு வந்து நல்லா லாவெண்டர் வந்து கான்ட்ராஸ்ட். உண்மையாலுமே இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரோஸ் கலர் பட்ரோஸ் கலரும் அந்த இந்த லாவெண்டர் கலரையும். ஓகே, இதுக்கு முந்தி பாருங்க, அதே சேம் டிசைன் முந்தி. இந்த ரோஸ் கலரில் வந்து பட்ரோஸில் வந்து நல்லா அந்த டிசைன் தெரியுது. நல்லா அந்த மேங்கோ மோட்டிவும் அந்த ஃப்ளவர் மோட்டிவும் நல்லா கிளியராக தெரியுது பாருங்க. ஜரிகையில் டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. இப்படி பார்க்கும்போது இது பார்க்கும்போது தெரியுதா? ஓகே, இதுக்குமே ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு. சரிங்களா? அடுத்த கலர் நல்லா பீச் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் தான் பீச் கலர். இதுக்கு வந்து பார்டர் வந்து இந்த இளந்தளிர் இருக்குது இல்லைங்களா, மாந்தளிர், அதனுடைய கலர் தான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து மாந்தளிர், நல்லா ஒரு மாதிரி மெரூன் கலர்ல ஒரு மாதிரி வித்தியாசமா வரும் பாருங்க, அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. காஃபி ப்ரௌன் இல்லாம ஆமா, ஒரு மாதிரி எனக்கு அதை பார்த்து எனக்கு அந்த மாமரத்தோடைய அந்த இளந்தளிர் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே போலதான் இருக்குது. ஒருவேளை மாமரத்தை நட்டு வச்சுட்டு இருந்ததுனால அப்படி தெரியுதோ என்னவோ தெரியல. இல்ல, அதே கலர் தான். அதே கலர், அந்த கொழுந்து இலை மாதிரி இருக்கு. அது முந்தி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு கிரீன்ல வந்து பார்டர் கட்டியிருக்காங்க, இந்த சைடு வந்து ஒரு மாதிரி சில்வர்ல வந்து பார்டர் கட்டியிருக்காங்க. நடுகாண்ட ஜரி ஒர்க்கு, கோல்டு ஜரி ஒர்க்கு நடுகாண்ட கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த கலர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கட்டின மக்கா ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்கு. எப்படி எப்படிலாம் கலர் டிசைன் பண்றதா இருக்கு பாருங்களேன். இதுக்குள்ள இருக்கிற டிசைன் நான் காட்டிடுறேன். உள்ள பாருங்க, இதுக்குள்ள வந்து செக்குடு டிசைனு அப்படியே செல்ஃபா போட்டிருக்காங்க. ஜரி ஒர்க்ல செக்குடு டிசைனு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைனு, அப்புறம் செக்குடு இப்படி மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் 2-3 லைன்ஸ் அப்படியே லைன்ஸா வந்திருக்கு. இந்த சாரீ ஃபுல்லாவே இதுல ஜரி ஒர்க் இருக்கு அப்படியே. தெரியுங்களா? நம்ம நைட் டைம்ல கட்டினோமா அந்த சாரீ ரொம்ப அழகா தெரியும். நைட் டைம்ல கட்டும்போது இப்ப தெரியுதா அந்த ஒர்க், உள்ள இருக்கிற ஒர்க் தெரியுது. ஓகே, இந்த சாரியோட பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் தான் கொடுப்பாங்க. சாரீ பொறுத்த வரைக்கும், பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் பிளைன் பிளவுஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நல்லா இந்த கலர் டிசைன் பண்ணி தைச்சோமா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 7000 தாங்க வருது. 7000 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? அடுத்த டிசைன் சாரி நல்லா ஆனியன் பிங்க்குக்கு வந்து நல்லா சாண்டில் கலர் வந்து சூப்பராக கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து இதில் ஒன்று வித்தியாசம் என்ன, காப்பரில் வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. காப்பர் ஜரி ஒர்க் இதெல்லாம் பாருங்கள். காப்பரில் ஜரி ஒர்க் பண்ணி அப்புறம் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக அப்படி காப்பர் டிசைன் தெரியுது பாருங்க. தெரியுதாடா? இதுவும் மேங்கோ டிசைன் பண்ணியிருக்காங்க. மேங்கோ டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஆனால் காப்பர் ஜரிகை. முந்தி பாருங்க ஃபுல்லாகவே காப்பர் ஜரிகை. அப்படி இந்த கலருக்கும் அந்த காப்பருக்கும் ரொம்ப இது சூப்பராக சூட் ஆகுது. அப்படியே இந்த வெங்காய சருகுலேயே லைட் வெங்காய சருகு கிடையாது, கொஞ்சம் டார்க் வெங்காய சருகு கலரு. அதுலேயும் இந்த காப்பர் டிசைன் கொடுத்ததுனால நல்லா நல்லா ஒரு மாதிரி இது இந்த 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 கலருக்காகவே இந்த ஜருகை போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முந்தி வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? இதுவும் பிளைன் ப்ளவுஸ் தான் இந்த சாரிக்கும். ஓகே, அடுத்த சாரி நல்லா லைன்ஸ் போட்ட சாரி. பார்டரில் பாருங்க நல்லா லைன்ஸ் வந்து ஜரிகை போட்ட லைன்ஸ் வந்துருக்கு. இதனால நாவப்பழ கலருக்கு க்ரீன் கலர் பேரட் க்ரீன் அப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. அதில் ஜரி ஒர்க்கு பாருங்க, கோல்டு ஜரி அப்புறம் சில்வர் ஜரி இப்படி மாற்றி மாற்றி ஜரிகை போட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு ஜரிகையும் ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? இதை நான் முந்தி காட்டுறேன். நான் நல்லா தகுடாட்டம் இருக்குது சாரி, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. முந்தி டிசைனு நல்லா மேங்கோ டிசைனாக ரெண்டு பக்கம் பார்டர் கட்டிருக்கிறது மேங்கோ டிசைனில் பார்டர் கட்டியிருக்காங்க. நடுகாண்டு நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜரி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்குமே ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் பாருங்க. இதுக்குமே
பார்டரில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் போட்ட மாதிரி பார்டர் வரும், கைக்கு வச்சு தைக்கிற மாதிரி வரும். மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே ப்ளைன் ப்ளவுஸ் தான். ஓகேவா? அடுத்த சாரி சேம் அதே டிசைனு, ஆனால் கலர் மட்டும் மெரூன் கலருங்க. சூப்பராக இருக்குது. நல்லா மெரூனில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்குறது. நாம் முன்ன பார்த்து நாவப்பழ கலருக்கு பேரட் க்ரீன் பார்த்தோம். இப்போ இது மெரூனுக்கு பேரட் க்ரீன் பார்க்குறோம் பாருங்கள். ஓகே, மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. மற்ற டிசைன் எல்லாம் சேம் அப்படியே தான் வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்கு கலர் மட்டும் பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் இப்பயுமே டீட்டெயிலாக தான் காட்டியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா அதே சேம், அதே ஜரிகை, அதே டிசைன் தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாரீஸ் உங்களுக்கு காட்டணும்ல, டைம் கிடைக்கும் போது அப்படியே காட்டிடுவோம்ல, அதுக்கு தான். அடுத்த சாரீ நல்ல லோட்டஸ் பிங்க்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. லோட்டஸ் பிங்க்குக்கு அதனோட லீஃப் மாதிரியே பேரட் க்ரீன் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. லோட்டஸ் பிங்க்குக்கு பேரட் க்ரீனு நல்லா இருக்குங்களா? கீழே இலை கீழே இருக்கிறது, மேலே லோட்டஸ் பூ பூத்து தான் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. கீழே வந்து க்ரீனு, மேலே வந்து லோட்டஸு. மற்ற டிசைன் எல்லாம் சேம் அப்படியே தான். ஓகே, கலர் மட்டும்தான் லோட்டஸ் பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீனு. இந்த டிசைன்லேயே இந்த மூணு சாரீ வந்துருக்குது. ஒன்று நாவப்பழ கலரு, ஒன்று வந்து மெரூன் கலரு, ஒன்று வந்து பிங்க் கலரு. 3 கலர் வந்துருக்குது. சரிங்களா? அடுத்த சாரீ ரெயின் ட்ராப்ஸ் சாரீஸ். இதுவுமே வந்து 7000 தாங்க வருது. 7000 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இன்றைக்கி பார்க்குற சாரீஸ் எல்லாமே 7000 தான். ஓகேவா? இது நல்லா பெப்சி ப்ளூ சாரீ. பெப்சி ப்ளூக்கு நல்லா வார்ம் கிரே வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டு கிரேவாக அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரெயின் ட்ராப்ஸ் வந்து இந்த ப்ளூ கலருக்கு அப்படியே நல்லா தெரியுது. அப்படியே ட்ராப் அப்படி டாட் போட்ட மாதிரி சூப்பராக தெரியுது. இதனுடைய முந்தி பார்த்தரலாம் பாருங்க. அந்த வார்ம் கிரேக்கு வந்து ஜரி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கும் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான். ப்ளைன் ப்ளவுஸ் எப்பவுமே வந்து நம்ம வந்து நிறையா நார்மலாக எல்லாரும் வச்சிருக்கிற கலர்ஸ் நாமளும் வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில கலர்ஸ் வந்து நம்ம தேடிட்டு இருப்போம். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். அப்படி வந்து கலர் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ யோசனை பண்ணிட்டு இருந்தோமாக்கா அந்த கலர் நம்ம கையை விட்டு போயிடும். சரிங்களா? அது மாதிரி இப்போ நான் காட்டின கலர்ஸில் உங்களுக்கு எது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இந்த கலர் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக எடுத்துக்கோங்க டக்குன்னு. அடுத்த சாரீ இதுவும் ரெயின் ட்ராப் சாரீ தான். இது நல்லா பாட்டில் க்ரீனு. பாட்டில் க்ரீனுக்கு வந்து நல்லா வார்ம் கிரே வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்க. பாட்டில் க்ரீனுக்கு இதில் நான் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? நல்லா பாட்டில் க்ரீனு, அதுக்கு வந்து நல்லா வார்ம் கிரே. நல்ல டார்க் கலர்ஸில் இந்த 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 ஒர்க் இருக்கும்போது நல்லா நம்ம கட்டிட்டு போனோமா லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த டாட் போட்டு நெஞ்சிருக்கிறது. சரிங்களா? அடுத்த கலர் பார்க்கலாமா? அடுத்த சாரீ சூப்பராக உள்ள கலரு காப்பி கொட்டை கலர் பார்டரு. இது வந்து ஏலக்காய் க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த க்ரீனு செம்ம சூப்பராக இருக்குது. ஏலக்காய் க்ரீனுக்கு நல்ல காப்பி கொட்டை கலரு. முந்தியில் இருக்கிற டிசைன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்களேன். தெரியுதா? நல்லா ஜரி ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது. பார்டர் வந்து பிளைன் கிடையாது, நல்லா அதுலேயுமே லைன்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். நல்லா அழகாக லைன்ஸ் போட்டிருக்கு, சூப்பராக லைன்ஸ் போட்டிருக்கு. ஓகேயா? இதில் வந்து சாரீ ஃபுல்லாகவே ரெயின் ட்ராப்ஸ் சாரீ தான். ஆனால் ரெயின் ட்ராப்ஸ் வந்து விட்டுலாம் இல்லை, அப்படியே கண்டினியூவாக லைன்ஸ் வந்திருக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் கண்டினியூவாக லைன்ஸு. நடுகாண்ட மட்டும் ஒரு லைன்ஸ் மட்டும் ட்ரையாங்கிள் டிசைன் போட்டிருக்கு பாருங்கள். சரியா? சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ப்ளவுஸுமே காப்பி கொட்டை கலரில் ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்த்தலாம். அடுத்த கலர் சாரீ செம்ம சூப்பரான நல்லா பீச் கலர், நல்லா டார்க் பீச் கலருங்க. அதுக்கு வந்து பர்பிள் கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுக்குறாங்க. நல்லா டார்க் பர்பிள் கலர் செம்ம சூப்பராக இருக்குது சாரீ. ப்ளவுஸ் இது பாருங்க, முந்தி பாருங்க, இருக்குது நல்லா பர்பிள் கலரில் நல்லா சூப்பராக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஜரி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே பார்க்கவே. இந்த கலர் வந்து பர்டிகுலராகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா இந்த முந்தியும் இந்த இதுவும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது இல்லைங்களா, பார்டரும் இந்த முந்தியும். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எந்த சாரீக்கு பார்த்தாலும் பிங்க் கலரு இல்லைனா க்ரீன் கலரு ரெட் கலரு இதுதான் நமக்கு வரும். ஆனால் இந்த சாரீக்கு
பர்பிள் கலரில் வரும் ப்ளவுஸு. மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் பிங்க் கலரே தான் வச்சுருப்பாங்க ப்ளவுஸு சாரீக்கு. அதனால இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா பர்பிள் கலரில் ப்ளவுஸ் போட்டு சூப்பராக நம்ம டிசைன் பண்ணி தைக்கலாம். நம்ம இந்த சாரிக்கு உள்ளே பாருங்க உடல் பாகத்தில் நல்லா சூப்பராக ஜரி ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோல்டில் அப்புறம் கோல்டில் சில்வரில் அப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க பாருங்க. தெரியுதாடா இப்படிங்கிறது பார்க்கும்போது சாரி ஃபுல்லாகவே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நம்ம லைட்டிங்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம இந்த நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? என்னுடைய ப்ளவுஸுமே வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, இதுதான் என்னுடைய ப்ளவுஸு, ப்ளைன் ப்ளவுஸ். ஓகே, அவ்வளோதான். அடுத்த சாரி பார்க்கலாம். அடுத்த சாரி சூப்பராக இருக்கு இல்லைங்க, ஆனந்தா ப்ளூ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கலர் தான் பாடியில். கீழே பார்டர் வந்து பர்பிள் கலர், டார்க்கு பர்பிள் கலர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சாரி நல்லா அழுத்தமாக சூப்பராக இருக்குதுங்க. முந்தியும் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. நான் முன்ன காட்டின அதே சேம் டிசைன் தான், கலர் மட்டும் உங்களுக்கு வேறு. அது வந்து உங்களுக்கு பீச் கலர், இது வந்து ஆனந்தா ப்ளூ கலர். சரிங்களா? சரி, அவ்வளோதான். சூப்பரான கலராக இருக்குல்ல? ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பட்டு சாரீஸ் தான் நான் காட்டினேன். இன்றைக்கி நான் காட்டின சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த பிடிச்ச சாரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது சாரியோட நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.